மறதி அது ஒரு வரம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப சின்ன வயசுலேயே கிடச்சிருக்குன்னு டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நிகழ்வின் விளைவும் அது நிகழும் சூழ்நிலையை பொறுத்தே அமையும். இந்த மறதியும் எனக்கு அப்படி தான். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன. சுமார் 8.5 லட்சம் மாணவ மாணவியர் பங்கேற்க உள்ள இந்த தேர்வு குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, வணக்கம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று நடைபெற உள்ள தேர்வு விவரங்களை பற்றி சொல்லுங்கள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்கி வருகிற 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த தேர்வை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 8.5 லட்சம் மாணவர்கள் எழுதுகிறார்கள். 4 லட்சம் பேர் மாணவர்கள், 4.5 லட்சம் பேர் மாணவிகள் இந்த தேர்வு எழுதுகிறார்கள். மாணவர்களை விட மாணவிகளே இந்த ஆண்டு அதிகமாக இந்த தேர்வு எழுதுகிறார்கள். அதாவது மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் 50 கிளம்பிட்டேன்டா. சரி, வா நம்ம கோயில் போயிட்டு வந்துடலாம். சரி, அப்படியே மறக்காம ஹால் டிக்கெட் எடுத்துட்டு வந்துரு, சாமிட்டு வச்சுக்கணும். சரிடா. மச்சான், ஹால் டிக்கெட்டை காணும்டா. என்னது, ஹால் டிக்கெட்டை காணுமா? ஹால் டிக்கெட் தொலைஞ்சிருச்சா? ஆமாண்டா. நல்லா தேடி பார்த்தியா? பார்த்துட்டேன்டா. வர வர எல்லாத்தையும் மறக்கிறடா நீ. மெடிசன்லாம் ஒழுங்காக எடுத்துக்கிறியா இல்லையா? இப்போ அதுவாடா முக்கியம். 10 மணிக்கு எக்ஸாம்டா. அன்னைக்கு நான் தானே உங்கள்கிட்ட கொடுத்தேன். ஹால் டிக்கெட் வாங்கிட்டு போடா. படித்ததெல்லாம் மறந்துருச்சுடா. இருடா, நான் என் ரூமில் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். டேய், ஹால் டிக்கெட் வாங்கிட்டு போடா. வேடா வேடா. அப்பா. தம்பி, சொல்லுங்கப்பா. தம்பி நல்லா இருக்கியாப்பா? பரீட்சைக்கு நல்லா படிச்சிருக்கியாயா? படிச்சிருக்கேன்ப்பா. நம்மளை ஏளனமா நினைச்சவங்க முன்னாடி நீ படிச்சு பெரிய ஆளாய் காட்டணும்யா. சரிப்பா. இந்த அப்பனோட ஆசை கனவு எல்லாம் நீ படிச்சு பெரிய ஆளாய் காட்டுறது தான் இருக்கு. கண்டிப்பாப்பா. என்னப்பா குரல் ஒரு மாதிரி இருக்கு? சளி பிடிச்சிருச்சாயா? ஆமாப்பா, சளி பிடிச்சிருக்கு. சரிப்பா, உணவு பார்த்துக்க. அப்பா வச்சிடறேன். சரிப்பா. ஹலோ மச்சான், கிடைச்சிருச்சாடா? டேய், என் ரூமில் எங்கேயுமே இல்லைடா. நல்லா தேடி பார்த்துட்டேன். வேற எதனா பண்ண முடியுமான்னு பார்க்குறேன்டா. நம்மளை ஏளனமா நினைச்சவங்க முன்னாடி நீ படிச்சு பெரிய ஆளாய் காட்டணும்யா.
இந்த அப்பனோட ஆசை கனவு எல்லாம் நீ படிச்சு பெரிய ஆளாக கட்டுறது தான் இருக்கு. ஹலோ சார், ரகு பேசுகிறேன் சார். தீபக்கோட ஹால் டிக்கெட் தொலைஞ்சிருச்சு சார். வேறு எதனா ஆல்டர்னேட் பண்ண முடியுமா சார்? என் அப்பாவோட ஆசை எல்லாம் எனக்கு இருக்கிற இந்த மறதி கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறத விட என்னை நானே அழிச்சிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே சார். ஓகே. ஓகே சார், சொல்லிடுறேன் சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் சாக போகிற அந்த கடைசி நிமிஷத்தில் தான் வாழ்ந்த வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் நினைவுக்கு வரும்னு சொல்லுவாங்க. அதை நானும் உணர்ந்தேன். மச்சான், உன் அக்கௌண்ட்ஸ் கொஸ்டின் பேங்க் கொஞ்சம் தெரியா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு நிகழ்வின் விளைவும் அது நிகழும் சூழ்நிலையை பொறுத்தே அமையும். என்னோட வாழ்க்கையை பொறுத்தவரையில் மறதி ஒரு சாபம்.